अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானாலே திருமந்திரோபதேசம் செய்தருளப் பெற்ற திருமங்கை ஆழ்வார் அந்த திருமந்திரத்தின் விளக்கப் பொருளாய் நிற்கின்ற எம்பெருமான் அவன் எழுந்தருளிருக்கின்ற திவ்யதேசங்கள் தோறும் அவனை அனுபவித்து வருகின்ற கிரமத்திலே திருவல்லிக்கேணி எனும் திவ்யதேசத்திற்கு அடுத்தபடியாக திருநீர்மலை என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை அனுபவிக்கின்றார். தம்முடைய பெரிய திருமொழியினுடைய 2ஆம் பத்து 4ஆம் திருமொழியிலே அந்த எம்பெருமானை அனுபவிக்கின்ற பொழுது கீழே முதல் பாசுரத்திலே அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், பெரிய பிராட்டியாருக்கும் நப்பின்னை பிராட்டிக்கும் மணவாளன். அவன் அசுரர்களுக்கு ஒருபோதும் அருள் செய்யாதவன். இதனுடைய கருத்து என்னவென்றால், இப்படியெல்லாம் விபவாவதாரத்திலே அவதரித்து அடியவர்களுடைய விரோதியை போக்கினவன் தான். இன்றைக்கும் நம்முடைய விரோதிகளை போக்குவதற்காக அவனே அர்ச்சாவதாரமாக திருக்கோவில்களிலே எழுந்தருளியுள்ளான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி அருளி செய்கின்றார். உலகத்தை எல்லாம் விழுங்கினான், அத்தனை உலகங்களையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்து என்று இப்படி அந்த எம்பெருமானுடைய ஒரு சரித்திரத்தை தெரிவிக்கின்றார். பாரார் உலகம் பனிமால் வரையும் கடலும் சுடரும் இவையுண்டும் எனக்காராதன நின்னவனெம்பெருமான் அலநீர் உலகு கரசாகிய அப்பேரான முனிந்த முனிக்கரையன் பிறரில்ல உனர்க்கெனமெல்லை நான் நீரார் பேரான் நெடுமாலவனின் கிடம் மாமலையாவது நீர்மலையே. பிரளயமானது இந்த பூமியை விழுங்க வந்த பொழுது என்ன செய்தான் என்றால், பாரார் உலகம், பார் என்று சொல்லப்படுகின்ற இந்த உலகம் பனிமால் வரையும், பனிபடர்ந்த மலைகளான இமயம் முதலான பர்வதங்கள் அவைகளையும் விழுங்கினான். கடலும் சுடரும், கடல் மற்றும் சுடரென்னால் சூரிய சந்திரர்கள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை பேரையும் என்ன சொன்னான், இவை உண்டு, இவை அனைத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தான். நம்மாழ்வார் அருளி செய்கிறார் அல்லவா, நளிர்மதி சடையனும் நான்முக கடவுளும் தளிருளி இமையவர் தலைவனும் முதலா யாவகை உலகமும் யாவரும் அகப்பட எல்லாவற்றையும் தனக்கு வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டு ஓர் ஆளிலை சேர்ந்த எம் பெருமா மாயன் என்று தெரிவிக்கின்றார். அதைத்தான் இங்கே இவையெல்லாம் உண்டான் எம்பெருமான். உண்டு என்ன செய்தான், எனக்கு ஆறாது என நின்றவன் எம்பெருமான். இவை அனைத்தும் உண்டும் கூட எனக்கு இவை போதாது, இன்னும் வேண்டும், இன்னும் வயிற்றிலே இடம் உண்டு வைத்துக் கொள்வதற்கு என்று எனக்கு ஆறாதன நின்றவன் எம்பெருமான் என்று அப்படி தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் இன்னும் என்ன செய்தான் என்று பார்த்தால், அவன் கார்த்தவீர்யார்ஜுனன் என்கிற ஒரு அசுரனை, அதாவது ஒரு அரசன், அவன் துஷ்டனாயிருந்த பொழுது அவனை அடக்கினான் பரசுராமன். அந்த பரசுராமனாய் எழுந்தொழி இருந்தவனும் பகவான் தானே, அதை தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட முனிக்கு அரையன் என்று அவனுடைய பெருமையை சொல்லுகின்றார். என்னன்னா, அப்படி அலைநீர் உலகுக்கு அரசாகிய அப்பேரானை முனி, இந்த முனிக்கரையன். அலைநீர் உலகம் என்றால் கடலாலே சூழப்பட்ட உலகம், அந்த உலகத்திற்கு அரசாகிய அப்பேரான் என்றால் அப்படிப்பட்ட பெயரை உடையவன் என்று ஒருத்தனை சொல்லுவதாயிருந்தால் அது கார்த்தவீர்யார்ஜுனன் என்கிற ஒருத்தனை சொல்லலாம். அவன் உலகனைத்தும் அவனே ஆண்டு கொண்டிருந்தான் என்று பிரசித்தமாக சொல்லுவதுண்டு. அவனுடைய கர்வத்தை அடக்கினானாம். யார் என்றால் பரசுராமனாக பகவான் எழுந்தொழிருந்த பொழுது அவனுடைய கர்வத்தை அடக்கினான் என்ன அர்த்த சொல்லுகிறார். அப்படி அன்றிக்கே அரசர்கள் என்று பேருடையவர்கள் எல்லாரையும் அடக்கினான் பரசுராமன் என்று கொண்டாலும், அந்த கத்திரிய குலத்திலே பிறந்தவர்கள் 21 தலைமுறைகளை பரசுராமன் அழித்தபடியினாலே அப்பேரானை முனிந்த முனிக்கரையன், அச்சத்திரியர்கள் என்று யார் யாரெல்லாம் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் முனிந்தான், கோபித்துக் கொண்டவன். அவன் யார் என்றால் முனிகளுக்கெல்லாம் அரையன், தலைவனான பரசுராமன் என்று இப்படி சொல்லுவதாகவும் அர்த்தம் காட்டுகின்றார்கள் வியாக்கியானத்திலே. ஆஹா, அப்படி முனிந்த முனிக்கு அரையன் அவன் எங்கே எழுந்தருளிருக்கிறான்,
அவன் இப்பொழுது திருநீர்மலையிலே எழுந்தொழிருக்கிறான். கீழ்ப்பாசுரங்களிலே ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்மாவதாரம் என்று சொன்னார் போலே இப்பாசுரத்திலே பரசுராமாவதாரத்தையும் சேர்த்து அனுபவிக்கின்றார். அப்பேரான முனிந்த பேரானை முனிந்த முனிக்கரையன் அவன் எப்படிப்பட்டவன்? பிறரில்லை நுனக்கு எனும் எல்லையினான். அந்த எம்பெருமானை துதிப்பவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? உனக்கு பிறர் ஈடு இல்லை, உனக்கு இணையானவன் நீ ஒருத்தன் தான் என்று எல்லோரும் அவனை துதிக்கிறார்களாம். அதை பிறரில்லை நுனக்கு எனும் எல்லையினான். அந்த எம்பெருமான் யார் என்றால் நீரார் பேரான், நீர்வண்ணன் என்கிற பெயரை உடையவன். அதுதான் இந்த திவிதேசத்திற்கு உண்டான தனிச்சிறப்பு. இங்கே எம்பெருமானுக்கு நீர்வண்ணன் என்பதே திருநாமம். நீர் என்றால் அந்த தண்ணீரானது எப்பொழுதும் குளிர்ந்தே இருக்கும். அதுபோல எம்பெருமானுடைய திருவுள்ளமும் எப்பொழுதும் குளிர்ந்தே இருக்கும், சீற்றமே கொள்ள மாட்டான். அந்த தண்ணீர் எவ்வளவு உயரத்திலே இருந்தாலும் கூட அது என்ன ஆகும்? மிகவும் தாழ்ந்த இடத்திற்கு ஓடி வந்துவிடும். அதுபோலத்தான் எம்பெருமானும் தான் எவ்வளவு உயர்ந்தவனாய் இருந்தாலும் மிகவும் தாழ்ந்தவர்களிடத்திலே வந்து கலப்பவனவன். அது அவனுடைய எளிமையை குறிக்கிறது என்று இப்படி நீருக்கு நீர் இல்லாமல் உலகத்திலே யாராலும் இருக்கவே முடியாது. எல்லோருக்கும் தரிப்பதற்கு நீர், விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட அந்த நீர் என்பது அவசியம் என்பது போல அனைத்து உலகுகளுக்கு, அனைத்து உலகிலே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் எம்பெருமான் தான் ஆதாரமாயிருக்கிறான் என்று இப்படி அந்த நீருக்கும் எம்பெருமானுக்கும் பல ஒற்றுமைகள் சொல்லலாம். அப்படிப்பட்ட எம்பெருமானை நீரார் பேரான் என்று, நீர் அதையே தனக்கு பேராக உடையவன் நீர்வண்ணன் என்கிற திருநாமத்தோடு இந்த திருநீர்மலையிலே எழுந்தருளிருக்கிறானே, அதையும் திருமங்கை ஆழ்வார் இங்கே காட்டுகின்றார். நீரார் பேரான் நெடுமாலவன், அவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலை என்று இப்படி அருளி செய்தார். உடனே அடுத்தபடியாக 7வது பாசுரம், அதிலேயும் என்ன காட்டுகிறார் என்றால் அவனுக்கு இதே கார்த்தவீர்யார்ஜுனனை மட்டுமல்ல, கிருஷ்ணாவதாரத்திலே பவுண்டரக வாசுதேவன் என்று ஒருத்தன் இருந்தானாம், அவனையும் அழித்தான் எம்பெருமான் என்ன அந்த சரித்திரத்தையும் காட்டுகின்றார். இதெல்லாம் விரோதிகளை அழித்த சரித்திரம். காண்டவவனத்தை அழித்ததென்ன, கார்த்தவீரியனை அழித்ததென்ன, பவுண்டரகனை அழித்ததென்ன என்று இதெல்லாம் மிகவும் அதிகம் சொல்லப்படாத சரித்திரங்களை எல்லாம் இந்த பதிகத்திலே திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கிறார். உருவாகி முனிந்தவனை புகழ்வீண முனிந்து இருண்டு அசுரன் நகராயின பாழ்பட நாமமெறிந்தது வன்னியம் வெண்ணிகழ்வாளவுணன் அகராதவனாயிரநாமம் அடைப்பணியாதவனை பணியாரமரில் நிகராயவன் நெஞ்சிடம்தான் அவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையே. புகரார் உருவாகி என்று அந்த பவுண்டரக வாசுதேவன், அவனுக்கும் வாசுதேவன் என்று பெயர். ஆயினாலே என்ன செய்தானாம் அவன்? நான் தான் உண்மையான வாசுதேவன் என்று சொல்லி கண்ணபிரான போலே இவனும் சங்கு சக்கரங்களை எல்லாம் கையிலே வைத்துக் கொண்டு திரிந்து கொண்டிருந்தானாம். அதனால அவனுக்கும் ஒரு புகர், ஒரு தேஜஸ், ஒரு ஒளி ஏற்பட்டு விட்டது. ஆனால் புகரார் உருவாகி அப்படி வந்த முனிந்தவன் கண்ணபிரானிடத்திலேயே கோபித்துக் கொண்டான். ஆனா என்ன செய்தான் கண்ணன்? அவனுடைய புகழ் வீட முனிந்து, அவனுடைய புகழெல்லாம் அழிந்து போகும்படியாக அவனை முனிந்து என்றால் அவனை அழித்து விட்டான். அந்த பவுண்டரக வாசுதேவனை கண்ணபிரான் அழித்து விட்டான் என்று சரித்திரம் புராணங்களிலே சொல்லப்படுகிறது. அதை தெரிவிக்கிறார். புகரார் உருவாகி முனிந்தவனை புகழ்வீட முனிந்து உயிருண்டு. அதற்கு மேலே அசுரர் நகராயின பாழ்பட அந்த அசுரனான அவனுடைய நகரம் அத்தனையும் பாழாக போகும்படி நாமம் எறிந்து என்றார். நாமம் என்னால் பெயர். அந்த நகரத்தினுடைய பெயர் கூட இனிமேல் யாருக்கும் தெரியாது என்று சொல்லும்படியாக அந்த நகரங்களை பாழ்படுத்தி அழித்து விட்டான். நகராயின பாழ்பட நாமம் எறிந்து என்னார். இப்படியெல்லாம் செய்தான் கிருஷ்ணாவதாரத்திலே. இது மட்டுமல்ல, இவனை காட்டியும் வலியவனாயிருந்த அசுரன் அவன்தான் ஹிரண்யகசிபு, அவனையும் அழித்தான் என்று மறுபடியும் நரசிம்மாவதாரத்தை தெரிவிக்கிறார். அவுணனவன் மார்பகலம் உகிரால் முனிந்து என்று கீழே தெரிவித்தாரே, அதே அர்த்தத்தை இங்கே தெரிவிக்கின்றார். அதுவன்றியும் பகராதவன், எம்பெருமானுடைய திருநாமங்களை பகரவே மாட்டேன் என்றான். அதாவது பகவானுடைய 1000 திருநாமங்களை அவனுடைய பிள்ளை சொல்லுகிறான். பள்ளியில் ஓதி வந்த ஒள்ளிய சிறுவன் அவனுடைய வாயிலே 1000 நாமம் ஒள்ளியவாகி போத என்றார் திருமங்கை ஆழ்வார் இங்கே கீழே திருவல்லிக்கேணி பதிகத்திலே. ஆனால் இரண்யகசிபு அவன் எப்படிப்பட்டவன் என்றால் 1000 நாமம் பகராதவன்.
எம்பெருமானுடைய நாமங்களை வாயாலே சொல்ல மாட்டேன் என்று உறுதி கொண்டிருந்தானாம். அப்படிப்பட்டவனை அழித்தான். பகராதவனாய் இரநாமம். அது மட்டுமல்ல, அடிப்பணியாதவன், எம்பெருமானுடைய திருவடிகளையும் பணியாதவனாய் அவன் அவ்வளவு துஷ்டனாய் இருந்தானவன் அந்த ஹிரண்யகசிபு என்கிறவன். அப்படிப்பட்ட இரணியனை பணியால் என்னால் அந்த பிரகலாதனுடைய ஒரு நியமனத்தால், பிரகலாதனுடைய வேண்டுகோளால் என்று சொல்லாமல் பணி என்னால் தன்னுடைய அடியவன் வேண்டுகோளிட்டாலும் அதை சிரமேற்கொண்டு கட்டளையாக கொள்ளுகிறானாம் பகவான். அதைத்தான் இங்கே பணியால் அந்த நிகராயவன் என்னால் நரசிங்க பிரானுக்கு நிகரான தோற்றத்தோடு இருந்தானாம் இரணியனும். அவ்வளவு பெரிய வலிமையோடு இருந்தான். அப்படிப்பட்ட நிகராயவனுடைய நெஞ்சு இடந்தான். அப்படிப்பட்ட அந்த இரணியனுடைய நெஞ்சத்திலே அப்படி நகங்களை வைத்து அவனுடைய மார்பை பிளந்தான் அல்லவா நரசிங்க பெருமான். அப்படிப்பட்ட நிகராயவன், அந்நிகராயவனுடைய நெஞ்சு இடந்தான். அந்த நெஞ்சு இடந்தவனுக்கு இடம் அது எது என்றால் அதுதான் மாமலையாவது நீர்மலை என்ற அந்த திருநீர்மலை என்கிற திவ்ய தேசத்திலே இப்படி அந்த எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் என்று கிருஷ்ணனாய் அவதரித்த பொழுது அந்த பவுண்டரக வாசுதேவனை அழித்தான். அதே போல நரசிங்கனாய் அவதரித்த பொழுது இரணியனை அழித்தான் என்று இப்படியெல்லாம் விரோதிகளை போக்குபவன். அவன் எழுந்தருளியிருக்கிற இடம் திருநீர்மலை என்ற ஆழ்வாருடைய அருளை செயலை கேட்டவுடனே நம்முடைய விரோதிகளையும் அவன் போக்குவான், நாம் அவனை சென்று வணங்குவோம் என்ற எண்ணம் நமக்கு உண்டாக வேண்டும். இப்படி திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.